அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மற்றும் நடுத்தர குடும்ப வகையை சார்ந்த பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மிகப்பெரிய 3 முத்தான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க. திடீர் அவசர அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புதிய திடீர் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கங்க என்ன, அதே போல் என்ன அவசியம் வந்தது, ஸோ இந்த புதிய மாற்றங்கள் ரேஷன் கார்டுகளுக்கு கொண்டு வரப்பட்டதற்கான அவசியம் என்ன, ஸோ இதில் புதிய விதிமுறைகளும் அமல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கடைபிடிக்கல அப்படின்னா வரக்கூடிய மாதங்கள்லேருந்து உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே ரத்து செய்யப்படும், முழுமையாகவே செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முக்கியமான 3 முத்தான புதிய அறிவிப்புகள் என்ன, புதிய விதிமுறைகள் என்ன, திடீர் அவசர முடிவுகள் என்றதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ரேஷன் கார்டுடைய புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புதிய விதிமுறைகள் அமல்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, இந்த புதிய விதிமுறைகள் ஏன் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதற்கான நோக்கம் என்ன, கொண்டு வரப்பட்டதற்கான அவசியம் என்னன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா, ரேஷன் கடைகளில், ரேஷன் முறைகளில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த புதிய மாற்றங்கள் என்னென்ன சிக்கல்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக போலியான ரேஷன் அட்டைகளை நீக்குவதற்காகவும், அதே போல் சரியான அளவில் அரிசி, பருப்பு, எண்ணெய், அதே போல் சர்க்கரை போன்ற பொருட்களை சரியான அளவில் வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே அதை சரி செய்யணும். அதற்காக தான் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் ஒரே நபருக்கு பல வகையான ரேஷன் அட்டைகள், அதே போல் கேஒய்சி அப்டேட் பண்ணாத ரேஷன் அட்டைகளை கட்டாயம் இனிமேல் நீக்கப்படணும். அதே போல் அரிசிகள் வழங்கப்படக்கூடாது. இந்த மாதிரி புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான நோக்கமே இதுதான். ஸோ குறிப்பாக போலி அட்டைகளை நீக்குவதற்கு தான் இந்த புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டிருக்குங்க. ஸோ இதற்காக தான் 2025ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும், சரிங்களா, டிசம்பர் வரைக்கும் அரசு ஆய்வு பண்ணதில் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகளை தமிழக அரசு கண்டறிஞ்சிருக்காங்க. அதை உடனடியாகவே ரத்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதனால் தமிழக அரசுக்கு 20,000 கோடி இதனால் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை இனிமேல் சரி செய்யணும் அப்படின்னா அதாவது புதிய மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதை கட்டாயம் இந்த 3 வகையான அட்டைதாரர்களும் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கல அப்படின்னா நீங்களும் செயலிழந்து விடும் உங்களுடைய ரேஷன் அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன புதிய மாற்றங்கள் அப்படின்னா, முதல்ல புதிய விதிமுறைகளில் பல அம்சங்களை உள்ளடக்கியிருக்கோம். அதில் முதலாவதாக கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஒய்சின்றது உங்களுடைய ஆதார் அட்டையுடன் ரேஷன் அட்டையும் இணைக்கப்படணும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் உங்களுடைய மொபைல் நம்பரும் இணைஞ்சிருக்கணும். சரிங்களா? இது கட்டாயம். அதே போல் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுமே ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் சரிபார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமேல் உங்களுக்கு ரேஷன் பொருட்களும் வழங்கப்படும். இதனால் போலியான ரேஷன் அட்டைகளை உடனடியாக நீக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் ரெண்டாவதாக ஆதார் இணைப்பு கட்டாயம் அவசியமாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள் இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் ஆதார் இணைச்சிடுங்க. அடுத்ததாக ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை தான். சரிங்களா? இனிமேல் தமிழ்நாடு முழுக்க 28 மாநிலங்கள்லையுமே 80 கோடி பேர் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் கடைகளில் இலவசமாக மானிய விலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இனிமேல் அனைத்து ரேஷன் கடைகளிலுமே, சரிங்களா, சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய மாதங்களிலிருந்து இது அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய போலி ரேஷன் அட்டைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் சரியான அளவில் அரிசி, கோதுமை வகைகள் வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்னென்ன பயன்கள் அளிக்கும் அப்படின்னா, கேஒய்சி பண்ணுறது மூலிமா போலி அட்டைகள் நீக்கப்படும். சரியான அளவில் அரிசி, கோதுமை
சர்க்கரை போன்ற பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மிக உள்ள ஒரு பயனுள்ள தகவல் தான். ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. கட்டாயம் நீங்கள் KYC அப்டேட் பண்ணிடுங்க, ஆதார் இணைச்சிடுங்க, மொபைல் நம்பர் இணைச்சிடுங்க. ஸோ இது ரொம்ப அவசியங்க. எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.